என்னாச்சு மாமா? நான் தான் ராங். நீ ரைட்டு தான். இந்த புடவையில நீ எப்படி இருக்கன்னு தெரியுமா? ரொம்பவே அழகா இருக்க பூமி. ஆக்சுவலி ரொம்ப அழகுன்றதை விட அதை விட சிறந்த வார்த்தை இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது. இருந்தா அப்படிதான் இருக்குன்னு சொல்லணும். தேங்க்யூ மாமா. சும்மா தேங்க்ஸ் மட்டும் சொன்னா பத்தாது, ஒரு முத்தம் கொடுக்கலாம்ல. மாமா இங்கயா? எங்க இருந்தா என்ன, நான் உன் புருஷன் தானே. அப்போ நான் கொடுக்கவா? நீ என் பொண்டாட்டி தானே. ஐயோ உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, நான் போறேன். எதுக்கு இப்படி ஓடுற? இது வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க, எப்படி இருந்தீங்க, என்ன கேட்டீங்க, என்ன கொடுக்கறேன்னு சொன்னீங்க, நான் ஞாபகம் இருக்கா மாமா? உன் அழகுல நான் மயங்கி போனதுனால என் டோஸ் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஆனா நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஹே, ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கோ. நாம இந்த ஷாப்பிங் மால்ல இருந்து வெளியே போறதுக்குள்ள நான் உனக்கு முத்தம் கொடுப்பேன். ஐயோ மாமா. அத்தை, நம்ம 2 பேரும் சேர்ந்து சிவாவுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாம் வாங்க. பூர்ணி, நீ உங்க அண்ணனும் உங்க செலக்ஷனை ஆரம்பிங்க. இந்தாம்மா, இது சிக்கன் பிரியாணி. இன்னும் மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, பிரான் பிரியாணி, இப்படி எல்லா பிரியாணியும் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஹே மருதாணி பாட்டி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்கு இது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிருக்க? இன்னும் உனக்கு விஷயம் புரியலையா பேபி? இப்ப உன்னோட மம்மி எதை ஆசைப்பட்டு சாப்பிடுறாளோ அதுதான் கடைசி ருசியான சாப்பாடு. அதுக்கப்புறம் பல வருஷம் வரைக்கும் ஜெயில கஞ்சி தானே குடிக்கணும். அப்படியா சொல்ற மருதாணி பாட்டி? மம்மி அரெஸ்ட் பண்ணாம விட மாட்டாங்களா? எப்படி விடுவாங்க பேபி? செஞ்ச கொலை, தோண்டின குழி, புதைச்ச பணம் எல்லாம் தெளிவா வீடியோல இருக்கே. உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு எப்ப வேணாலும் போலீஸ் இங்க வரலாம். நீ சீக்கிரம் சாப்பிடு. அதோ போலீஸ் வந்துட்டாங்க. தலையெழுத்து மாறினா கை கெட்டது வாய் கெட்டாதுன்னு சொல்றது இததான் போல. இன்ஸ்பெக்டர் சார், இங்க இருக்காங்க பாருங்க. என் பையனை கொன்ன ராட்சசி, அரெஸ்ட் பண்ணுங்க. இவ வாழ்க்கை முழுக்க ஜெயிலே கடக்கணும். கூட்டிட்டு வாங்க. இருங்க இன்ஸ்பெக்டர், அவங்கள மட்டும் அரெஸ்ட் பண்றீங்க, அப்ப இவங்க 2 பேரு? கேபி, நாங்க என்ன பண்ணோம்? அபூர்வா பண்ணத நாங்க வெறும் வேடிக்கை தான் பார்த்தோம். வாயை முடிக்கிட்டு வேடிக்கை பார்த்தாலும் அது கிரைம் தான் மருதானு சித்தி. இவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர் சார். டாடி, இவங்களை கூட்டிட்டு போங்க இன்ஸ்பெக்டர் சார். அவங்களே அரெஸ்ட் பண்ணுங்க. முதல்ல அவளுக்கு விளங்க மாட்டுங்க. எடுத்துட்டு போங்க. ஐயோ,
மாப்பிள இவ்ளோ கெஞ்சி கேட்டும் கண்டுக்காம ஜெயிலுக்கு அனுப்புறீங்களே மாப்பிள. உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ பயன்படுத்தி குறைஞ்சபட்சம் ஜெயிலையாவது ஏதாவது ஒரு கைதியோ கான்ஸ்டபிளோ யாரோ ஒருத்தர் மாப்பிளைய கிடைக்கிறாங்களான்னு பாருங்க. இங்க பாருங்க, உங்க பேரு வெளியே வராம யாருக்கும் தெரியாம நான் ஜெயிலையே குடும்பம் நடத்திக்கிறேன். ப்ளீஸ் மாப்பிள, ப்ளீஸ். கூட்டிட்டு போங்க சார். கான்ஸ்டபிள், சீக்கிரம் கூட்டு வாங்க. மாப்பிள, அது என்ன மருதாணி பாட்டி, என் மம்மிக்கு தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு இப்ப மொத்தத்தை நீயே கொட்டிக்கிற. இப்பதான் என்னோட 3வது கண்ணால போலீஸ் வந்தா என்ன நடக்கும்ன்ற காட்சியை பார்த்தேன் பேபி. ஓ மம்மிக்கு மட்டும் இல்ல, ஜெயில் வாசம் நம்ம 2 பேருக்கும் இருக்கு. ஆனா என்ன, உன் மம்மி பழைய படத்து ரவுடிங்க மாதிரி ஜெயில்ல ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருப்பா. நாம எப்பவும் போல காமெடி பீஸ் மாதிரி கை தட்டிக்கிட்டு அவ பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருப்போம். வாய் மூடு. ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காக நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே ஃபோன் பண்ணிட்ட. குட் நியூஸா? என்னங்க அது? அந்த அபூர்வா ஒரு கிரிமினல்னு மச்சானுக்கும் தெரிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து அந்த அபூர்வாவை அரெஸ்ட் பண்ண போறாங்க. இனி அந்த அபூர்வாவுடைய பாதி வாழ்க்கை ஜெயில தான் சாரதா. நல்ல விஷயம். சரத்சந்திரா அண்ணா வீட்டுக்கு பிடிச்ச கிரகணம் மொத்தமா போயிடும் சொல்லுங்க. ககனுடைய நேர்மை, உன்னுடைய நல்ல குணத்தை மச்சான் தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் சீக்கிரமாவே வரப்போகுது சாரதா. நீங்க, மீரா, பசங்க நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா போதுங்க. அது உன்னோட பெருந்தன்மை சாரதா. அது சரி, நீ எதுக்காக ஃபோன் பண்ணன்னு சொல்லவே இல்லையே. பூர்ணிக்கு கல்யாண ட்ரெஸ் நகைலாம் வாங்க ஷாப்பிங்க்கு வந்தோங்க. என்ன, பூரி கூட ஷாப்பிங் போயிட்டு எனக்கு நீ ஃபோன் பண்றியா? அப்படின்னா சாரதா, உன் கூட ககன் வரலையா? அவன் இல்லாம நாங்க எப்படிங்க வருவோம்? அவன் கூட இருக்கும்போது நீ எப்படி எனக்கு ஃபோன் பண்ற? நான் ஓரமா வந்து அவன் கண்ணுல படாம ஃபோன் பண்றேங்க. ஓ, உண்மைய சொல்லணும்னா நான் பண்ணல. நம்ம மருமக பூமி தான் என்ன உங்களுக்கு ஃபோன் பண்ற மாதிரி செஞ்சுட்டா. எதுக்காக? நம்ம பூர்ணி கல்யாணத்துக்கு நீங்க வரும்போது நீங்க என்ன Dress போட போறீங்கன்னு என்னை கேட்க சொன்னா. என்னங்க, ஆ, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? சாரதா, நிஜமா நான் என்னுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு என்னால வர முடியுமா? வர்றது மட்டும் இல்லைங்க, பூர்ணியோட தகப்பனா நீங்க தான் எல்லாம் பண்ணுவீங்கன்னு பூமி சொன்னாங்க. எப்படி சாரதா? அதெல்லாம் அவ பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கா. உண்மையிலேயே என் பொண்ணு கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சா அதை விட அதிர்ஷ்டம் வேற என்ன இருக்க போகுது சாரதா? எனக்கும் சந்தோஷம் தானுங்க. அது இருக்கட்டும், உங்களுக்கு என்ன மாதிரி Dress வேணும்னு நீங்க சொல்லலையே. என் பொண்ணு கல்யாணத்துல நான் பட்டு வேட்டி பட்டு சட்டையை போட்டுக்கிட்டு நிக்கணும்னு ஆசையா இருக்கு. சரிங்க.